Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அமரர் கல்கியின் ஒற்றை ரோஜா, அத்தியாயம் 4. ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை கொண்டு போனார்கள். என்னுடைய பெட்டி படுக்கையும் கொண்டு வரப்பட்டன. புஷ்கோட் மனிதர்கள் மூவரும் வந்து பெட்டி படுக்கைகளை சோதனை போட்டார்கள். என்னையும் சோதித்தார்கள். துணிகளை கிழித்து மட்டும் பார்க்கவில்லை, மற்றபடி சாங்கோ வாங்கமாக தேடினார்கள். என்னிடமிருந்து ஒன்றும் அகப்படவில்லை. அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பியதாக தெரிந்தது. அன்றிரவு நான் தூங்கவில்லை என்று சொல்லவும் வேண்டுமா? என் எண்ணமெல்லாம் மனோகரியின் பேரிலேயே இருந்தது. அந்த ஒற்றை ரோஜா பூவின் ஞாபகமும் அடிக்கடி வந்தது. காலை 3 மணி சுமாருக்கு என்னை விடுதலை செய்து விட்டார்கள். பெரிய போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து, தவறுதல் நடந்துவிட்டது, உம்மை பிடித்து வைப்பதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை. அந்த முட்டாள்கள் உம்மை பிடித்து அடைத்தார்கள், அதற்கு ரொம்பவும் வருந்துகிறேன் என்றார். அதனால் பாதகம் இல்லை, இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். காலை 4 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் பேசஞ்சர் வண்டியிலே செல்ல தீர்மானித்தேன். மறுபடியும் அதே பிளாட்ஃபாரத்துக்கு போனேன். மனோகரியும் நானும் நின்று பேசிக்கொண்டிருந்த அதே தூண் மறைவுக்கு மறுபடியும் சென்றேன். நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. தூண் ஓரத்தில் அந்த ஒற்றை ரோஜாப்பூ, காகிதப்பூ கிடந்தது. மனோகரி அதை கையில் எடுத்து எனக்கு காட்டிவிட்டு மறுபடியும் தலையில் வைத்து கொண்டாள் அல்லவா? சரியாக வைத்து கொள்ளவில்லை, ஆகையால் அது கீழே விழுந்து விட்டது. விழுந்ததை அவள் கவனிக்கவில்லை, ஆனால் நான் கவனித்தேன். இதற்குள் போலீசார் நெருங்கிய விட்டபடியால் நாங்கள் இருவரும் முன்னோக்கி சென்று விட்டோம். அந்த ஒற்றை ரோஜா பூவை இப்போது ஆவலுடன் எடுத்து என் பெட்டிக்குள் வைத்து பூட்டிக்கொண்டேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் ரயிலும் வந்தது. அதில் ஏறிக்கொண்டேன். மனோகரி முதலியவர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆவல் இல்லாமற் போகவில்லை. அது எப்படியும் பின்னால் தெரியும் என்று நிச்சயப்படுத்தி கொண்டேன். ரயில் புறப்படும் சமயத்தில் அந்த கைப்பெட்டிக்காரர் பிளாட்ஃபாரத்துக்கு ஓடி வந்து அங்குமிங்கும் அலைந்தார். நான் அவரை கையை தட்டி அழைத்தேன். அவர் என்னை பார்த்ததும் ஆவலுடன் அருகில் வந்தார். பெரிய பிசகு நடந்து விட்டது, மன்னிக்க வேணும். சென்னையில் தங்கள் விலாசம் என்ன? அங்கே வந்து எல்லாம் விவரமாக சொல்கிறேன் என்றார். என் விலாசத்தை அவருக்கு தெரிவித்துவிட்டு, எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைன்னு மனோகரியிடம் சொல்லுங்கள் என்றேன். சென்னைக்கு திரும்பி வந்து 2 நாள் வரையில் என் அறையை விட்டு வெளிக்கிளம்பவில்லை. பத்திரிகைகளை மட்டும் ஆவலுடன் பார்த்தேன். ஒரு பிரபல சுதேச சமஸ்தான மகாராஜாவின் பிரசித்தி பெற்ற விலை உயர்ந்த வைரம் காணாமல் போய்விட்டது என்றும், இலங்கை போலீசார், சுங்க அதிகாரிகள் முதலியோர் அதை தேடி வருகிறார்கள் என்று பத்திரிகையின் ஒரு மூலையில் சிறிய செய்தி ஒன்று காணப்பட்டது. அன்றிரவு என் அறைக்கதவை இறுக தாளிட்டு கொண்டேன். அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்தேன். அதை கோத்திருந்த நூலை பிரித்துவிட்டு கையினால் தட்டினேன். மேஜை மீது டனார் என்று விழுந்தது. கண்ணை பறித்தது என்று ஆசிரியர்கள் எழுதுவார்களே, என் வாழ்க்கையில் அன்றைக்குத்தான் அது உண்மையாயிற்று. அந்த மாதிரி விடி வெள்ளி, அவ்வளவு பெரிய வைரத்தை, கண்ணை பறிக்கும்படி ஒளி வீசிய வைரத்தை நான் அன்று வரை பார்த்ததே இல்லை. அந்த வைரத்திலிருந்து வெளியான விதவிதமான வர்ண கிரணங்களை தான் என்னவென்று வர்ணிப்பது? பாப்பநாசத்தில் அருவி விழும் இடத்தில் நான் பார்த்த வானவில்லின் அதிசய வர்ண ஜாலங்களை எல்லாம் இந்த அற்புத வைரத்தின் முன்னால் மண்டி போட்டு ஒளிப்பிச்சை கேட்க வேண்டியதுதான் என்று தோன்றியது. வெகு நேரம் அந்த வைரத்தை திருப்பி பார்த்து கொண்டிருந்த விட்டு மறுபடியும் முன்போல் அந்த காகித ரோஜா பூக்குள்ளே வைத்து தைத்தேன். பெட்டிக்குள் பத்திரப்படுத்தினேன். மறுநாள் நான் எதிர்பாராதிருந்த மனிதர் வந்தார். தவறு நேர்ந்ததன் காரணங்களை விளக்கினார். அந்த பெண், நான் என் காதலனோடு இந்தியாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம் என்று தகப்பனாருக்கு கடிதம் எழுதிவிட்டு அவருக்கு தெரியாமல் வந்துவிட்டாளாம். தகப்பனார் வைர வியாபாரியாம். ஒரே ஒரு வைரம் மட்டும் எடுத்து போகிறேன், அது எனக்கு உங்கள் ஸ்ரீதனமாக இருக்கட்டும் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாளாம். அந்த வைரம் ஒரு மகாராஜாவுக்கு சொந்தமான விலையுயர்ந்த வைரம் என்றும் 1.5 லட்சம் பெருமானது என்றும் கூறினார். தகப்பனார் பெண்ணையும் வைரத்தையும் தேடிக்கொண்டு புறப்பட்டார். அவள் ரயிலில் பிரயாணம் செய்கிறாள் என்று அறிந்து முன்னதாக விமானத்தில் திருச்சிக்கு வந்து விட்டாராம். இந்த மனிதரையும் தன்னுடைய ஒத்தாசைக்கு அழைத்து வந்தாராம். இதெல்லாம் சுங்க அதிகாரிகள் காதில் அரைகுறையாக விழுந்ததில் அவர்கள் வைரத்தை சுங்கவரி கொடுக்காமல் கொண்டு போவதை தடுக்க முயற்சி எடுத்தார்களாம். மனோகரி தன் கடிதத்தில் குறிப்பிட்ட காதலன் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவறாக எண்ணி என்னை கைது செய்ய இவர் ஏற்பாடு பண்ணினாராம். என்னுடைய வாயை பிடுங்கி அந்த ஒற்றை ரோஜா பூவில் வைரம் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியுமா என்று அறிந்து கொள்வதற்காக அம்மாதிரி பயங்கர கதையை அவர் கற்பனை செய்து கூறினாராம். என்னை விட அவள் பெரிய கற்பனைக்காரி. ஒரு காதலனையே சிருஷ்டி செய்து விட்டார் என்பது எனக்கு என்னமாய் தெரியும். ஆனால் சில சமயம் கற்பனையை காட்டிலும் உண்மையில் நடப்பது அதிசயமாயிருக்கிறது. உன்னை நினைத்து நினைத்து அந்த பெண் உருகி கொண்டிருக்கிறாள். சர்தார் பவன் ஹோட்டல் தகப்பனும் மகளும் தங்கியிருக்கிறார்கள், அவர்களை போய் பார் என்றார் அந்த மனிதர். மறுநாள் சர்தார் பவன் ஹோட்டலுக்கு போனேன். மனோகரி மட்டும் அறையில் இருந்தாள். அவள் தகப்பனார் என்னை பார்ப்பதற்காக
தான் போயிருப்பதாக சொன்னாள். அன்றிரவு தன்னால் எனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பற்றி வருத்தம் தெரிவித்தாள். இது என்ன பிரமாதம், சில நிமிஷ நேரம் உன் காதல் நான் நடிக்கும்போது பேர் பெற்றேன் அல்லவா, அதற்கு சில மணி நேர சிறைவாசத்துக்கு சரியாக போயிடுச்சு என்றேன். பிறகு அந்த ஒற்றை ரோஜா பூவை எடுத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அளவில்லா அதிசயத்துடன் அதை வாங்கி கொண்டாள். தன் அழகிய கரமலரில் அந்த செயற்கை மலரை வைத்துக்கொண்டு அதை உற்று பார்த்தாள். உள்ளே வைரம் பத்திரமாயிருக்கிறது என்றேன். வைரம் இருப்பது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று மேலும் வியப்புடன் கேட்டான். பிரித்து பார்த்தேன், தெரிஞ்சது என்றேன். எப்படி இது உங்கள் கைக்கு வந்தது? தூண் நிழலில் நின்று, நீ இந்த காகிதப்பூ எதற்கு நிஜ ரோஜா பூ மாலை வாங்கித்தர்றேன் என்றே அந்த இடத்திலே கிடந்தது. இதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னது நியாயம்தான். 1.5 லட்சம் ரூபாய் வைரத்தை யார் தான் ஒரு அந்நியனுக்கு கொடுப்பாங்க? விலை மதிப்பை முன்னிட்டு கொடுக்க மறுக்கவில்லை. அவ்வளவு பெருமானம் உள்ளது என்பது அப்போது எனக்கு தெரியவே தெரியாது. இதற்கு ஒரு உபயோகம் இருந்தது, அதனால் தான் கொடுக்க மாட்டேன்றேன். அந்த உபயோகம் இனி இல்லாமல் போய்விட்டது. எனக்கு விளங்கலை. உபயோகம் இல்லாமல் ஏன் போக வேண்டும்? இதில் உள்ள வைரம் உன் கழுத்தில் அழகாக ஜொலிக்கும். ஆனால் சுங்கவரி மட்டும் கட்டிவிட வேண்டும் என்றேன். அவள் என்னை ஏறிட்டு பார்த்து, எதற்காக சுங்கவரி கட்ட வேண்டும்? எனக்கும் கொஞ்சம் சட்டம் தெரியும். பெண்கள் அணிந்திருக்கும் நகைக்கு சுங்கவரி கிடையாது என்றாள். அப்படியானால் ஏன் அதை ஒழித்து வைத்து கொண்டு வர வேண்டும் என்று முன்முன்னித்தேன். என் தந்தை வைர வியாபாரி என்னை வைர நகை போட்டுக்கொள்ளும்படி எத்தனையோ தடவை நிர்பந்தித்திருக்கிறார். நான் மறுத்திருக்கிறேன். இந்த ஒற்றை வைரத்தை மட்டும் எடுத்து வந்தேன். இவ்வளவு பெருமானம் உள்ளது என்று எனக்கு தெரியாது. 100 ரூபாய் வைரமே என் காரியத்துக்கு போதுமானதாக இருக்கும். அது என்ன அபூர்வமான காரியம்? இன்னும் அந்த மர்மம் எனக்கு விளங்கவில்லையே என்று கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமலே மனோகரி என்னுடைய நிலைமையை பற்றி விசாரிக்கலானாள். நான் கதாநாயகனாக தகுதியுள்ளவன் அல்லன். பிஏ பரீட்சையில் கோட் அடித்தவன் என்றேன். நிஜமாவா? நீங்கள் பிஏ பரீட்சை எழுதி தோல்வி அடைந்தீர்களா என்று கேட்டாள். ஒரு தடவை மட்டும் இல்லை, 3 தடவை பரீட்சைக்கு போய் தோல்வி அடைந்தேன். 3 தடவை தோல்வி அடைந்தீர்கள் என்று கேட்டுவிட்டு மனோகரி விழுந்து விழுந்து சிரித்தாள். அதில் என்ன அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்பது எனக்கு தெரியவில்லை. சரி, நீ சிரித்து முடி, இன்னொரு நாள் வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினேன். அவள் போக வேண்டாம் என்று தடுத்தும் நான் நிற்கவில்லை. ஆண் பிள்ளை அல்லவா, ரோஷம் இருக்காதா? திரும்பி கூட பார்க்காமல் போய்விட்டேன். என் ஜாகைக்கு திரும்பிய போது அங்கே மனோகரியின் தகப்பனார் காத்திருந்தார். அவரும் ஒரு அத்தியாயம் தெரிவித்தார். பேச்சின் நடுவில், என் மகளுக்கு நீங்கள் மிகவும் ஒத்தாசையாக இருந்தீர்களாமே, டீ வாங்கி கொடுத்தீங்களாமே. அவள் எனக்கு ஒரே பெண், அதனால தான் 1.5 லட்சம் ரூபாய் வைரம் போனாலும் போகிறது. பெண் உயிரோடு பிழைத்தாலே அதுவே போதும்னு திருப்தி அடைந்திருக்கிறேன் என்றார். அவள் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தது என்று கவலையுடன் கேட்டேன். தெரியாதா? இதோ பாருங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை நீட்டினார். அது மனோகரி அவளுடைய தோழி ஒருத்திக்கு எழுதிய கடிதம். மனோகரி இலங்கையில் ஏதோ ஒரு பரீட்சைக்கு போனதாகவும் அதில் அவள் தேரவில்லை என்றும் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. பரீட்சையில் தேராத அவமானத்தை என்னால் சகிக்க முடியாது. உயிரை விட்டுவிட துணிந்து விட்டேன். இங்கே இருந்து அப்பாவுக்கு துயரம் கொடுக்க விரும்பவில்லை. வைரத்தை பொடி பண்ணி சாப்பிட்டால் உடனே உயிர் போய்விடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்பாவின் வைரம் ஒன்றை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு போய் உயிரை விடுவதென்று தீர்மானித்து விட்டேன். என் உண்மையான சிநேகிதி நீ ஒருத்தி தான். ஆகையால் உனக்கு மட்டும். கடிதத்தை இதற்கு மேல் நான் படிக்கவில்லை. ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்று பதறி எழுந்தேன். என்ன என்று மனோகரின் தந்தையும் பதறிக்கொண்டு எழுந்தார். வைரம் என்னிடம்தான் இருந்தது. இப்போதான் தங்கள் மகளிடம் போய் கொடுத்து விட்டு திரும்பி வந்தேன் என்றேன். அட பாவி, என்ன காரியம் செய்தாய்? என் குடியை கெடுத்து விட்டாயே என்றார் அந்த பெரியவர். அவர் கொண்டு வந்திருந்த டாக்ஸியில் ஏறிக்கொண்டு இருவரும் பறந்து சென்றோம். என் நெஞ்சு அந்த சில நிமிஷங்கள் எப்படி துடித்தது என்று சொல்லவே முடியாது. அந்த அழகிய பொன்மேனியை பிணமாகத்தான் காணப்போகிறோம் என்று எண்ணி பதைவதைத்தேன். ஆனால் என்ன சந்தோஷமான ஏமாற்றம்! ஹோட்டலில் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு சென்றபோது அறைக்குள்ளிருந்து குதூகலமாக பாடும் குரல் கேட்டது. உள்ளே நாங்கள் இருவரும் சென்று விழுந்தோம். எங்களுக்குத்தான் உயிர் போய்விடும் போல் இருந்தது. வைரமெங்க என்று இருவரும் ஒரே காலத்தில் கேட்டோம். மேஜையை அவள் சுட்டி காட்டினாள். அங்கே அது வானத்தில் ஒளிரும் நட்சத்திரத்தை போல பிரகாசித்து கொண்டிருந்தது. எதற்காக இந்த பரபரப்பு என்று கேட்டான். எங்கே இந்த கடிதத்தில் எழுதியிருப்பது போல செய்து விடுவாயோ என்றுதான். அதற்கு நீ அவசியம் இல்லை என்று தான் இவரிடம் சொன்னேனே. இந்த மனிதர் 3 தடவை பிஏ பரீட்சையில் தோல்வி அடைந்துவிட்டு இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார். ஒரு தடவை தோற்றதற்காக நான் ஏன் உயிரை விட வேண்டும் என்றாள் மனோகரி. ஆரம்ப அதிர்ச்சி, மகிழ்ச்சி எல்லாம் ஒருவாறு அடங்கிய பிறகு மனோகரின் தகப்பனார், இந்த பெண்ணை சமாளிக்க இனி என்னால் முடியாது. நீர்தான் இவள் உயிரை காப்பாற்றினீர். இனியும் இவளை நிர்வகிக்கும் பொறுப்பை நீர்தான் ஏற்க வேண்டும் என்றார். கடவுளே, என்னால் அது எப்படி முடியும்? இந்நாளில் பசிக்கு அரிசி கிடைப்பதே துர்லபமாயிருக்கிறது. நானோ ஏழை. இவளுடைய பசிக்கு வைரம் எப்படி வாங்கி கொடுப்பேன்? அதுவும் 50 ரூபாய் 100 ரூபாய் வைரமா? 1.5 லட்சத்துக்கு எங்கே போவேன் என்றேன்.
மனோகரின் தகப்பனார் இப்போதுதான் முதல் தடவையாக கடகடவென்று சிரித்தார். நான் கூட வைர வியாபாரத்தை விட்டுவிடப் போகிறேன். இந்த பெண் இருக்கும் இடத்திலே வைரம் வைத்திருக்கப்படாது என்றார். எங்கள் திருமணத்தின் போது மனோகரி தன் வாக்குறுதியை நிறைவேற்றினாள். மனமுள்ள புது ரோஜா மலர்களால் கட்டிய மாலையை என் கழுத்தில் சூட்டினான். மனோகரி வைர நகை மட்டும் அணிவதில்லை, எங்கள் வீட்டிலேயே வைரம் வைத்துக் கொள்வதில்லை. எதற்காக அத்தகைய விஷப்பரீட்சை பார்க்க வேண்டும்? என்ன கேட்கிறீர்கள்? BA பரீட்சை என்ன ஆயிற்று என்று கேட்கிறீர்களா? எங்கள் திருமணம் நடந்தவுடனே முதற்காரியமாக பாபநாசத்துக்கு மறுபடியும் போனோம். அங்குள்ள இனிய நதி வெள்ளத்தில் இருவரும் கைகோத்து கொண்டு இறங்கி எல்லா பரீட்சைகளுக்கும் சேர்த்து முழுக்கு போட்டோம். நதிக்கரையில் மரங்களில் வாழ்ந்த பட்சிகள் எங்கள் செயலை ஆமோதித்து மங்கள கீதம் பாடின. முற்றும். அப்போது இந்த கதை பிடிச்சதா உங்களுக்கு? ஒற்றை ரோஜா பை கல்கி. என்ன இருந்தாலும் கல்கி எழுத்து திறன் அது சொல்லாமல் இருக்க முடியாது. என்ன அருமையாக எழுதுறாருப்பா. எப்போவோ எழுதுனதாக இருந்தாலும் இப்போவும் அது இட் ரீட்ஸ் ஸோ வெல். சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் கொஞ்சம் பழைய லாங்குவேஜாக இருந்தாலும் என்ன இப்படி தான் எழுதணுன்ட்டு அது எழுத்தை படிக்கும்போது நமக்கு கம்ப்ளீட்லி அந்த அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது ஆக்சுவலி அந்த டைம் ஃப்ரேம்க்கு. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். ஸ்டோரி இஸ் நாட் தட் கிரேட் அண்ட் ஆல், பட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதான்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.